வணக்கம். இது குட் ஈவினிங் கனடா. மீண்டும் மற்றொரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாள் ஜூன் மாதம் 9ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர்கள் கொலம்பியா குரூப். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை இப்பொழுது 26 பாகை செல்சியஸாக இருக்கின்றது. கடந்த வார இறுதி நாட்களை தொடர்ந்து இன்றைய தினமும் அதிகளவு வெப்பநிலை உணரப்பட்டு கொண்டிருக்கின்றது. நேற்றைய தினம் இடியுடன் கூடிய மழையை நாங்கள் பாதி நாள் அளவில் அனுபவித்திருப்போம். இன்றைய நாளும் அநேகமாக இடியுடன் கூடிய மழை பொழியும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அந்த அளவுக்கு மழை பொழிந்ததாக தெரியவில்லை. எனவே இன்றைய நாளும் கூட ஒரு வெப்பநிலை மிகுந்த நாளாகவே கடந்து சென்றது. வரும் நாட்களிலும் சரி, இந்த வார இறுதி நாட்களும் சரி, வெப்பநிலை கொஞ்சம் உயர்வாகவே காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இது ஜூனுடைய ஆரம்பம் என்பதும் குறிப்பிடத்தக்கது என்பது இங்கே கூறுகின்றோம். அதே நேரம் இன்றைய தினம் பார்க்கும்போது கோவிட் தொற்றுகளுடைய எண்ணிக்கை மிகவும் குறைவடைவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 411 கேசஸ் தான் இன்றைய தினம் கன்ஃபார்ம் செய்யப்பட்டிருக்கின்றது என்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்று கூட சொல்லலாம். அதாவது நீண்ட நாளுக்கு பிறகு 500க்கு கீழே இதனுடைய எண்ணிக்கை இருப்பது ஒரு ஆறுதலான செய்தியாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த ரீஓப்பனிங் வருகின்ற வெள்ளிக்கிழமை, இந்த ஜூன் 11ஆம் தேதி வருகின்ற வெள்ளிக்கிழமை ரீஓப்பன், அதாவது ஸ்டேஜ் 1 என்ற நிலைமையில் அநேகமான ப்ரோவின்ஸ் மீள திறக்கப்படுகின்றன. எனவே இந்த வேளையில் இப்படி தொற்றுகள் குறைந்து செல்வது ஒரு சாதகமான நிலைமையாக இருந்தாலும் கூட அந்த ரீஓப்பனுக்கு பிறகு திரும்பவும் இது உயருமா இல்லையா என்பது மக்களுடைய நடவடிக்கைகள் தான் இருப்பது என்பதும் இங்கு ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். எனவே நாங்கள் தொடர்ந்து இன்றைய குடிமை கடன் நிகழ்ச்சியில் என்னென்ன விடயங்களை பற்றி பார்க்க போகின்றோம் என்று மேலோட்டமாக பார்த்து விடலாம். அந்த வகையில் டாப் ஆஃப் தி அவர் பகுதியில் புதிய தரம் 9 கணித பாடத்திட்டத்தின் விவரங்கள் இன்றைய தினம் ஒன்டாரியோ கல்வி அமைச்சர் ஸ்டீஃபன் லெச்சே அவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அது பற்றி பார்க்க இருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து கோவிட் தடுப்பூசிகள் பற்றியும் மற்றும் ரீஓப்பனிங் பற்றியும் டொரண்டோ நகர முதல்வர் ஜான் டோரி மற்றும் பிராம்ப்டன் நகர முதல்வர் பேட்ரிக் பிரவுன் அவர்கள் கூறிய விடயங்களும் இருக்கின்றன. அதே நேரம் கனடிய வளம் பகுதியில் முழுமையாக தடுப்பூசி போடப்பட்ட கனடியர்களுக்கு இந்த பயண கட்டுப்பாடுகள் முடிவுக்கு வர இருக்கின்றன. இது பற்றி சுகாதார அமைச்சர் பேட்ரி ஹஜு அவர்கள் வழங்கிய தகவல்கள் இருக்கின்றன. மற்றும் கலையரங்கம் பகுதியில் சரண்யா பத்மகாந்தன் வழங்கும் ஒரு கீபோர்ட் கவர் இருக்கின்றது. மற்றும் வழமை போல கனடிய செய்திகள், நாணய மாற்று வீதம், காலை மற்றும் ஆங்காங்கே முக்கியமான கனடிய செய்திகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. எனவே நாங்கள் நேரடியாக டாப் ஆஃப் தி அவர் பகுதிக்கு செல்லலாம். அந்த வகையில் இன்றைய தினம் ஒன்டாரியோ கல்வி அமைச்சர் ஸ்டீஃபன் லெச்சே அவர்கள் புதிய கிரேட் 9 மேத் கரிக்குலம் பற்றி இன்றைய தினம் அறிவித்திருந்தார். அதில் சேர்க்க இருக்கின்ற புதிய பாடத்திட்டங்களை பற்றியும் அவர் கூறியிருந்தார். குறிப்பாக சொல்லப்போனால் எதிர்காலத்தில் இந்த கோடிங், டேட்டா மற்றும் ஃபினான்ஷியல் லிட்டரசி போன்ற பகுதிகள் இதில் அடங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதில் ஃபினான்ஷியல் லிட்டரசியை பார்க்கும்போது டெப்ட் சேவிங், மணி மேனேஜ்மெண்ட், கிரெடிட் கார்டு யூஸ் மற்றும் மோர்கேஜ் பற்றிய கல்விகளும் இதில் அடங்கும் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். குறிப்பாக லைஃப் ஸ்கில் என்ற வகையில் இதை பிரிக்கப்படுகின்றது. எனவே மாணவர்களுக்கு எதிர்காலத்தில் அவருடைய லைஃப் ஸ்கில்லை மேம்படுத்துவதற்கு இப்படியான விஷயங்கள் பெரிதும் உதவுவதாகும். அதாவது தனிய புத்தக கல்வி மட்டுமின்றாமல் அவர்களுடைய எதிர்காலத்தில் அவர்களுடைய விடயங்களை சரியாக எதிர்கொள்வதற்கு இந்த வகையான பாடத்திட்டங்கள் மிகவும் உதவியாக இருக்கும் என்றும் அவர் கூறுகின்றார். எனவே இது மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் அட்வான்ஸ் லெவலுக்கு இது அவர்களை கொண்டு செல்லும் என்றும் கூறியிருந்தது. ஏற்கனவே அவர்களுக்கு இந்த கோடிங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்க்ளூடடாக இருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் இந்த புதிய கிரேட் 9க்கான மேத் கரிக்குலம் அறிவிக்கப்பட்டிருந்தது. எனவே இது பற்றி ஒன்டாரியோ கல்வி அமைச்சர் ஸ்டீஃபன் லெச்சே வழங்கிய தகவல்கள் இப்பொழுது. Now, this includes how we've responded throughout this historic pandemic to the many challenges of COVID-19. In addition to focusing on student success, well-being, health, and safety has really always been our top priority. And while it's been a challenging school year for kids right across the country, our focus remains on protecting against the spread of COVID-19 and ensuring a safe, strong return to school in September as normal as possible for children and for staff. With vaccines now available for all students 12 and up and all educators and all staff in our schools, there is hope on our horizon. In the meantime, today, we're proud to be releasing the new grade 9 math commitment, following through on our commitment to the people of Ontario to improve math scores and numeracy within our classrooms and for the next generation of innovators, of entrepreneurs and workers within our province. It represents the first major update to the grade 9 math curriculum since 2005
And I think it's fair to say that the world has changed, the economy has changed, the job market has changed, and so should the curriculum that informs and inspires your child. This curriculum will put students on a path of success through relevant learning with real world applications, while also ending early streaming in this province. A new grade 9 math course is an important part of our commitments to end early streaming in Ontario secondary schools and support Black, racialized, and other students facing barriers. With a heavy emphasis on financial literacy, this is going to help young people make the best decisions for their lives and inform them about the skill sets that they need. டொரண்டோ நேரம் 9:08 நேயர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். ஒன்டாரியோ கல்வி அமைச்சர் ஸ்டீஃபன் லெச்சே அவர்கள் புதிய கிரேட் 9 மேத் கரிக்குலம் பற்றிய அறிவிப்புகளை விடுத்திருந்தார். எனவே இந்த சரியான சலுகைகளை மாணவர்கள் சரியான வகையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர்களுடைய லைஃப் ஸ்கில்லுக்கு இது மிகவும் ஏதுவாகவும் பயனுள்ளதாகவும் எதிர்காலத்தில் அமையும் என்பதை அவர் வலியுறுத்தி கூறியிருந்தார். எனவே சரியான வகையில் மாணவர்கள் அதனை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்ததாக கோவிட் தடுப்பூசிகள் பற்றியும் இந்த ரீஓப்பனிங் பற்றியும் பார்க்கலாம். அதில் பற்றி டொரண்டோ நகர முதல்வர் ஜான் டோரி மற்றும் பிராம்டன் நகர முதல்வர் பேட்ரிக் பிரவுன் அவர்கள் இருவரும் பேசியிருக்கின்றார்கள். வேக்சின்ஸை பொறுத்த வரைக்கும் அநேகமாக அடுத்த வார நாளில் அதிக அளவு வேக்சின்ஸ் மேலும் பெறப்பட இருக்கின்றன. அதே நேரம் அதுக்கு இன்னொரு காரணம் சொல்லப்போனால் இப்பொழுது கோவிட் தொற்றுகள் குறைவடைகின்றதுக்கு இன்னொரு காரணம் சொல்லப்போனால் அனைவரும் துரித கதியில் வேக்சினை தொடர்ந்து பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். பெரும்பாலானவர்கள் ஃபர்ஸ்ட் டோஸை பெற்றுவிட்ட இந்த காரணத்தில் அடுத்ததாக இப்பொழுது செகண்ட் டோஸை பெறும் அந்த ரிசர்வேஷனும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. மக்களும் தொடர்ந்து அதனை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே அதிக அளவு வேக்சின்ஸும் அடுத்த இந்த ஸ்டேஜுக்காக தேவைப்படுகின்றது. இதில் ரீஓப்பனிங் வருது. எனவே இதற்காக மக்களுக்கு அதிக அளவு வேக்சின் தேவைப்படும். எனவே அந்த கட்டுப்பாடுகள் என்பதும் சரியான வகையில் பின்பற்றப்பட வேண்டும் என்பதும் முக்கியமான விஷயம். அந்த வகையில் என்னென்ன விடயங்கள் இந்த வருகின்ற வெள்ளிக்கிழமை மூலமாக திறக்கப்படும் பார்க்கும்போது இணையமாக இந்த அவுட்டோர் கேம்பிங்காக இருக்கட்டும், ஸ்விம்மிங் பூல்ஸாக இருக்கட்டும் மற்றும் பேட்டியோவாக இருக்கட்டும், வெளியில் 10 பேர் வரை கூடலாம். அதே நேரம் வீட்டில் பார்க்கும்போது இண்டோர் கேதரிங் பார்க்கும்போது 10 பேர் கூடலாம். பட் அவைகள் ஃபேமிலி மெம்பர்ஸாகவும் தனியேற்பவர்கள் இருவர் சேர்ந்து இருக்கக்கூடியதாகவும் இருக்கும். அதிலும் சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கின்ற என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். இதில் பெரும்பாலும் பலரும் எதிர்பார்த்த இன்னொரு விஷயம் இந்த ஸ்விம்மிங் பூல் இந்த விஷயத்தை சொல்லலாம். ஸ்விம்மிங் பூலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 10 அவுட்டோர் ஸ்விம்மிங் பூல் திறக்கப்பட இருக்கின்றன என்பதை பற்றி மேயர் ஜான் டோரி இதனை இன்றைய தினம் அறிவித்திருந்தார். இந்த வருகின்ற சனிக்கிழமை ஜூன் 12ஆம் தேதியிலிருந்து இது ரிசர்வேஷன் அடிப்படையில் திறக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். எனவே ஒரு ஆளுக்கு 45 நிமிட ஸ்லாட்டாக அமையும் என்பதும் இது ஏற்கனவே ஆல்ரெடி ரிசர்வ் செய்து தான் செல்ல வேண்டும் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். இதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அவுட்டோர் பூல்ஸ் பார்க்கும்போது அலெக்ஸ் டவ், மொனார்க் பார்க் பூல், ஹெரன் பார்க் கம்யூனிட்டி சென்டர், கிராண்ட் டிரைவின் கம்யூனிட்டி சென்டர், பைன் பாயிண்ட் மற்றும் ரிவர்டேல் பார்க் உள்ளிட்ட மொத்தம் 10 அவுட்டோர் ஸ்விம்மிங் பூல்ஸ் ஓப்பன் பண்ணப்பட இருக்கின்றன. அந்த நேரம் இது 25% கெப்பாசிட்டி கொண்டதாக அமையும். ஒரு டைமில் அந்த டைமில் இண்டோரில் 25% தான் இருக்கக்கூடியதாக இருக்கும். அவர்களுள்ளே போகும்போது சிக்னேச்சர் அடிப்படையில் லாகின் லாக் அவுட் பண்ணி தான் போக வேண்டும் என்பதும் இதில் குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கிறது. எனவே இது பற்றி இப்பொழுது டொரண்டோ நகர முதல்வர் ஜான் டோரி அவர்கள் தடுப்பூசிகள் பற்றியும் இந்த ரீஓப்பனிங் பற்றியும் இப்பொழுது பேசிய விஷயங்களை பற்றி பார்க்கலாம். We are just 2 days away from moving into step 1 of the provincial roadmap to reopen, and our progress getting people vaccinated and driving down our COVID-19 case count is continuing. Here in Toronto, more than 2.44 million COVID-19 vaccine doses have now been administered by Team Toronto. More than 70% of adults in our city have received their first dose of vaccine, and more than 10% have already received their second dose. And as Dr. Davila will outline, our case count continues to fall. As we begin the province's safe and cautious reopening, we all have a role to play in making sure that it is successful. We need people to keep wearing their masks and following public health advice. City Council will vote later today on extending the mask bylaws because we don't want to lose the gains we have made in reducing the spread of this virus. I don't see a mask as a major inconvenience. I think most of us are accustomed to masks now and understand how they keep us healthy. They help protect the essential workers who've been working throughout the pandemic and many others who will be back to work starting Friday. And of course, they protect as well our co-workers, our family members, our friends, and others protect us from them and them from us to some extent. But as important as masks may be, most of all, we need people to get vaccinated. Please get vaccinated.
Your first dose is important. Get your first dose and get your second dose, and make sure that your family and friends do it too. If you need more information, use our VaxTO COVID-19 text line by texting the word vaccine to 1-833-750-0888. With the early move into step one, we're now working to open up early the city's swimming pools. Ordinarily, none of them would be opening until towards the end of the month. And I'm excited to announce today that 10 of the city's outdoor pools will open this Saturday, sometime earlier than normally would be the case. I'm so glad that we can safely open some of the city's outdoor pools, wading pools and splash pads for everyone to enjoy. The 10 outdoor pools that will open on June the 12th are Alex Duff, Monarch Park Pool, Heron Park Community Center, Grand Ravine Community Center, McGregor Community Center, Parkway Forest Community Center, Pine Point, Riverdale Park, Sunnyside Gus Rider, and West Mall. These 10 locations, which will open this weekend, will remain open up until and including Labor Day. The remaining outdoor pools will open for the season on June 19th and will go to full hours when school is out on June 30th and remain open until September the 5th. Indoor pools are covered by stage 3 of the roadmap, and so you can expect there will be a later reopening date for those indoor pools. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. டொரண்டோ நேரம் 9:14 நேயர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். டொரண்டோ நகர முதல்வர் ஜோன் டோரி அவர்கள் இந்த ரீஓப்பனிங் பற்றி குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக இந்த அவுட்டோர் பூல்ஸ் திறக்கப்படுகின்ற அவுட்டோர் பூல்ஸ் பற்றி பேசியிருந்தார். குறிப்பாக அலெக்ஸ் டஃப் மொனாக் பார்க் பூல், ஹெரன் பார்க் கம்யூனிட்டி சென்டர், கிராண்ட் ரவின் கம்யூனிட்டி சென்டர், பைன் பாயிண்ட், ரிவர்டேல் பார்க் மற்றும் வெஸ்ட்மோர் ஆகிய பூல்கள் வந்து அவுட்டோர் பூல்ஸ் வந்து வருகின்ற ஜூன் 12 சனிக்கிழமை முதல் திறக்கப்படும். ரிசர்வேஷன் அடிப்படையில் வந்து நீங்கள் அதை செல்லக்கூடியதாக இருக்கும். ஏனைய பூல்ஸ் வந்து பார்க்கும்போது நியமமாக ஜூன் 19 அளவில் வந்து இது திறக்கப்படும் என்றும் கூறப்படுகின்றது. இண்டோர்ஸை பொறுத்த வரைக்கும், அதாவது இண்டோர் ஸ்விம்மிங் பூலை பொறுத்த வரைக்கும் அது ஸ்டேஜ் 3 என்ற அளவில் உள்ளடக்கப்படுவதால் ஸ்டேஜ் 3க்கு பிறகுதான் வந்து உள்ளக இந்த ஸ்விம்மிங் பூல்ஸ் வந்து திறக்கப்படும் என்பதையும் அவர் கூறியிருந்தார். அதாவது குறிப்பிட்டு சொல்லப்போனால் இந்த பாடசாலைகளும் வந்து செப்டம்பரில் தான் ஆரம்பிக்கின்ற காரணத்தினால் நியமமாக இந்த பாடசாலைகள் சம்பந்தப்பட்ட இந்த பூல்ஸும் வந்து ஸ்விம்மிங் பூல்ஸும் வந்து அந்த டைமில் தான், அதாவது ஸ்டேஜ் 3ல் தான் கிட்டத்தட்ட அது ஃபாலை நெருங்குகின்ற கட்டத்தில் செப்டம்பர் மட்டில் தான் அது சரியாக வரும் காரணத்தினால் அப்போது தான் இண்டோர் பூல்ஸ் வந்து திறக்கப்படும் என்பதையும் கூறியிருந்தார். அடுத்ததாக பிராம்டன் நகர முதல்வர் பேட்ரிக் பிரவுன் அவர்களும் இது பற்றி, அதாவது ரீஓப்பனிங் பற்றியும் கூறுகின்றார். இந்த பீல் ரீஜனை பொறுத்த வரைக்கும் கூட என்னதான் இந்த ரீஓப்பனிங் வந்து இப்பொழுது வர இருந்தாலும் கூட பீல் ரீஜனில் வந்து இந்தியாவில் இப்பொழுது தீவிரமாய் கொண்டிருக்கிற கோவிட் தொற்றுகளில் வந்து இந்த டெல்டா வேரியன்ட் என்று சொல்லக்கூடிய இந்த தொற்று வந்து இதனுடைய அடிப்படையில் குறிப்பிட்ட சில டெல்டா தொற்றுகள் வந்து பீல் ரீஜனில் வந்து அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. எனவே சில மருத்துவர்கள் வந்து அவர்கள் கருத்துப்படி இப்பொழுது இந்த சமயத்தில் வந்து ரீஓப்பனிங் வந்து கொஞ்சம் இந்த ஸ்டேஜ் 4க்கு எடுத்து செல்லக்கூடிய வழிவகைக்கும் இது ஏற்படுத்தி கொடுக்கும் என்றும் அஞ்சப்படுகின்றது. குறிப்பாக சொல்லப்பட இந்த டெல்டா வேரியன்ட் வந்து அநேகமான ஒன்டாரியோவின் பல இடங்களிலும் வந்து அங்கங்கே வந்து கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன, இனங்காணப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதாவது இங்கே பொறுத்தவரையில் பீல் ரீஜனில் வந்து கொஞ்சம் அதிக அளவு இருப்பதாகவும் தெரிய வருகின்றது என்பதையும் மருத்துவர்கள் வலியுறுத்தி இருக்கின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். எனவே இந்த கோவிட் வேக்சின் தடுப்பூசிகள் பற்றி மற்றும் ரீஓப்பனிங் பற்றியும் இப்பொழுது பிராம்டன் நகர முதல்வர் அவர்கள் என்ன கூறியிருக்கின்றார்கள் பார்க்கலாம். Before I start, I just want to say in Brampton, we were heartbroken and stand in solidarity with the Muslim community in our city after seeing the events in London, Ontario. It was beautiful to see people come together virtually last night to highlight that when one group is attacked, we all feel that attack, and we stand proudly in support of the Muslim community against hate, against Islamophobia. The first thing that I wanted to speak about today in regards to our COVID update is the upcoming reopening. On Friday, June 11th at 12:01 a.m., things are changing. There's some gradual reopenings. Outdoor limits for social gatherings and organized public events will be expanded to 10 people, including with members of different households.
outdoor religious services, including wedding services and funeral services, capped at a number of people that can maintain physical distance of 2 meters. Indoor religious ceremonies or ceremonies including wedding services and funeral services permitted at up to 15% capacity of the particular room. Non-essential retail is permitted at 15% capacity with no restrictions on goods that can be sold. And outdoor fitness classes, outdoor groups and personal training, and outdoor individual team sport training is permitted with up to 10 people. And so I want to thank the province for this gradual reopening, and we are certainly ready for it in Brampton. With the beautiful weather in the forecast, we have done our best to make sure our recreational amenities are ready for these pending changes. As a reminder to everyone, splash pads are now open citywide. The wading pool at Shinkuzi Park is scheduled to reopen for public on Friday as well. Also available for residents this summer are in-person summer camps. With the go-ahead from the province, we have our summer camps ready to start. You can select a City of Brampton summer camp by going to our city website. Registration is now open, and summer camps start on July 5th. Residents can call 311 if they have any questions. நேரம் 9:18 நேயர்கள் குட் ஈவினிங் கேடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய குட் ஈவினிங் கேடா நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். பிராம்டன் நகர முதல்வர் பேட்ரிக் பிரவுன் அவர்கள் தடுப்பூசிகள் பற்றியும் ரீஓப்பனிங் பற்றியும் அவர்கள் கூறியிருந்தார். எனவே அவர் கூறியது பீல் ரீஜனுடைய நிலைமையாக இருந்தது. அடுத்தாக இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஸ்கூல் மரத்தின் என்ற அடிப்படையில் ஸ்காபோவிலே பாடசாலைகளூடாக வேக்சின்ஸ் வழங்கப்பட்டு வருகின்றன. இது தொடர்ந்து 8 நாட்களுக்கு நடைபெறும். 15 பாடசாலைகளில் மொத்தம் 5000 டோசஸ் வரையும் இந்த தடுப்பூசிகள் வழங்கப்பட இருக்கின்றன. இன்றைய தினம் இது ஆரம்பிக்கப்பட்டது. எனவே இன்றைய தொடர்ந்து ஜூன் 16ஆம் தேதி வரைக்கும் நடைபெற இருக்கின்றது. ஜூன் 10 நாளை தொடக்கம் இன்றிலிருந்து ஜூன் 16ஆம் தேதி வரை காலை 4 மணியிலிருந்து 8 மணி வரை இந்த தடுப்பூசிகள் வழங்கப்பட இருக்கின்றன. நாளை வியாழக்கிழமையை பொறுத்த வரைக்கும் வெக்ஸ்ஃபோர்ட் கொலிகேட் ஸ்கூல் ஃபார் ஆர்ட்ஸ் மற்றும் சென்ட் பால் கேத்தலிக் ஸ்கூல் இந்த பாடசாலைகள் நாளை தினம் வழங்கப்பட இருக்கின்றன. வெள்ளிக்கிழமை ஜூன் 11ஆம் தேதி சென்ட் ஜோன்ஸ் ஆஃப் ஆர்க் கேத்தலிக் அகாடமி மற்றும் மேரி ஷெப்பர்ட் பப்ளிக் ஸ்கூல். சனிக்கிழமை ஜூன் 12ஆம் தேதி சென்ட் நிக்கலஸ் கேத்தலிக் ஸ்கூல் மற்றும் எல்ஸ்மேர் ஷெல்டன் பப்ளிக் ஸ்கூல். ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 13ஆம் தேதி டாக்டர் நோமன் பெத்யூன் ஸ்கூல் மற்றும் மில்லிகன் பப்ளிக் ஸ்கூலில் வழங்கப்பட இருக்கின்றன. திங்கட்கிழமை ஜூன் 14ஆம் தேதி வோபர்ன் ஸ்கூல் மற்றும் தாமஸ் லெஸ்டர் வெல்ஸ் பப்ளிக் ஸ்கூல் இதில் திங்கட்கிழமை ஜூன் 14ஆம் தேதி வழங்கப்பட இருக்கின்றன. செவ்வாய்க்கிழமை ஜூன் 15ஆம் தேதி அக்னிகோட் ஸ்கூல் மற்றும் சர் ஆலிவர் மோவார்ட் ஸ்கூல் இந்த பாடசாலைகளை செவ்வாய்க்கிழமை ஜூன் 15ஆம் தேதி வழங்கப்படுகின்றது. இறுதி நாளாக புதன்கிழமை ஜூன் 16ஆம் தேதி ஆர்எச் கிங் அகாடமி ஸ்கூலில் வழங்கப்படுகின்றன. எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியான வகையில் ஸ்காபரோ இருப்பவர்கள் தங்கள் அடையாளத்தை சரியான வகையில் உறுதிப்படுத்தி நீங்கள் ஸ்காபரோ இருப்பவர்களாகவும் இருக்க வேண்டும். அதே நேரம் அங்கே வேலை செய்பவர்களாகவும் இருக்கக்கூடியதாகவும் இருக்கும். அங்கே பாடசாலைகளில் கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுக்கும் இது அடங்கும் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். எனவே இந்த ஸ்கூல் மேரத்தான் தொடர்ந்து 8 நாட்களுக்கு அதாவது இன்று ஆரம்பித்து ஜூன் 16ஆம் தேதி வரை நடைபெறும் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்க விஷயம். அடுத்ததாக நாங்கள் கனடிய வெள்ளம் பகுதிகள் செல்ல இருக்கின்றோம். இதில் இந்த டிராவல் ரெஸ்ட்ரிக்ஷன் பயண கட்டுப்பாடுகள் பற்றிய கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட இருக்கின்றன. அது எல்லாருக்கும் இல்லை, கனடியன் ரெசிடென்ட்ஸ் மற்றும் சிட்டிசன் இவர்களுக்காக மட்டும்தான் இந்த தளர்வுகள் அறிவிக்கப்பட இருக்கின்றன. இது பற்றி ஹெல்த் மினிஸ்டர் பேட்ரிக் ஹைஜோ அவர்கள் இன்றைய தினம் ஒரு அறிவித்தலை விடுத்திருந்தார். அதாவது குறிப்பாக 2 டோஸும் பெற்றவர்கள், கம்ப்ளீட்டாக வேக்சினேட்டடாக பெற்றவர்கள் தான் இந்த சலுகைகளை உபயோகிக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது இந்த குவாரண்டைன் ஹோட்டல்ஸ் 14 நாட்கள் தனிமைப்படுத்தப்பட வேண்டும், அதாவது பயணத்துக்கு முன்னுக்கும் சரி பயணத்துக்கு பின்னுக்கும் சரி என்ற விடயம் நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனையாகவே இருந்ததுன்னு சொல்லலாம். அதில் நிறைய இடங்களில் இந்த அதாவது ரிசர்வேஷன் பிரச்சனை, சரியான இடங்களில் இந்த ஹோட்டல்ஸை ரிசர்வ் பண்ணுறது ஒரு பிரச்சனையாக இருந்தது. அதே நேரம் குறிப்பிட்ட சில ஹோட்டல்ஸில் அங்கேயும் கூட சில கோவிட் தொற்றுகள் நிறைய விடயங்கள் இந்த குவாரண்டைன் ஹோட்டல் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது என்பதையும் குறிப்பிடத்தக்க விஷயமாக நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் இனிமேல் அதாவது கிட்டத்தட்ட வரும் காலங்களில் கிட்டத்தட்ட ஒரு அடுத்த மாத அளவில் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் தளர்த்தப்பட இருக்கின்றது. யாருக்கென்று பார்த்தால் கனடாவில் வசிப்பவர்கள், அதாவது கனடியன் சிட்டிசன் மற்றும் ரெசிடென்ட்ஸுக்கு மட்டும்தான் இந்த தளர்வுகள். அவர்கள் இந்த குவாரண்டைன் ஹோட்டல்ஸில் 14 நாட்கள் தனிமைப்படுத்தப்பட தேவையில்லை என்ற விடயம் அடுத்த மாத அளவில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே நேரம்
உல்லாச பிரயாணிகள் இன்டர்நேஷனல் டூரிஸ்டை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கான கட்டுப்பாடுகள் அப்படி தான் இருக்கும். அவர்களுடைய கட்டுப்பாடுகள் வந்து பெருமளவு மாற்றங்கள் இருக்காது. பட் இருந்த போதிலும் கூட இந்த லோக்கல் பீப்புள்ஸுக்கு கூட, அதாவது ரெசிடென்ட்ஸ் மற்றும் சிட்டிசன்ஸ் இவர்களுக்கு கூட அந்த வளமையான அந்த நெகட்டிவ் ரிசல்ட் வரும் வரைக்கும் கூட அவர்கள் வந்து தனிமையில் இருக்க வேண்டும் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். அதாவது அவர்கள் பயணத்துக்கு போகும் சரி வரவும் சரி அந்த நெகட்டிவ் ரிசல்ட் என்பது இங்கே கட்டாயமாக பெற்றிருக்க வேண்டும். அதே நேரம் முழுமையான வேக்சினேட் 2 டோஸையும் வந்து பெற்றிருக்க வேண்டும் என்பதும் இங்கு முக்கியமான விஷயமாக அறிவிக்கப்பட்டிருந்தது. எனவே இது பற்றி சுகாதார அமைச்சர் ப. ஸ்ரீ ஹாஜு அவர்கள் இன்று பத்திரிகையாளர் சந்திப்பில் என்ன கூறியிருந்தார் என்று இப்பொழுது பார்க்கலாம். Listen, Canadians have been doing astronomical work to protect each other over the last year and a half. They've followed public health advice. They've stayed home. They've made changes to the ways of their life to keep everyone safe. And we know that Canadians have sacrificed so much to protect each other. And the Government of Canada also has some of the strongest border measures in place to help protect Canadians. We've used data, we've used scientific evidence, and we've monitored a situation both in Canada and internationally to adjust our measures as the situation warranted. And we've been clear with Canadians that we would continue to adjust measures as appropriate as the situation evolved. And we're now seeing a ramp up of vaccination rollout across the country. Nearly 70% of Canadians have received their first vaccine dose to date, and second doses are rising rapidly. And we know that these vaccination rates matter. Vaccines are saving lives and stopping the spread. But we also know that the strong public health measures that are in place across the country are contributing to lower case counts and reduced hospitalization. And these metrics are the metrics that we'll continue to monitor that will inform the changes to the measures in place. Now, with the situation improving in Canada, today I want to provide Canadians with more details on what they can expect in the coming weeks. As the Prime Minister has said, we'll take a phased approach towards adjusting current border measures, with the health and safety of Canadians being our first priority. What is currently being considered as the first step in this approach is to allow fully vaccinated individuals currently permitted to enter Canada to do so without the requirement to stay in government-authorized accommodations. Travelers would have to be fully vaccinated 14 days or more prior to their arrival. And they will still be required to have a negative pre-departure PCR test result and required to be tested upon arrival, with a suitable quarantine plan to wait for their day 1 test result. And we'll be watching carefully here in Canada and around the world as cases change and as vaccination rates rise. These metrics are very important factors as we move towards implementing the changes on the border that we hope to have in place in early July. Now, all of these changes are only possible if we continue to protect each other. And we know how to do that after a year and a half. Get vaccinated when it's your turn. Follow up for your second dose. Make sure we're following the public health measures that we've all learned over the last number of months to protect each other. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள். நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. டொரண்டோ நேரம் 9:26 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். எனவே சுகாதார அமைச்சர் ப. ஸ்ரீ ஹைரு அவர்கள் அடுத்த மாதம் வரை இருக்கின்ற இந்த பயண கட்டுப்பாடு தளர்வுகள் பற்றி கூறியிருந்தார். குறிப்பாக 2 டோஸையும் பெற்றவர்கள், முழுமையாக வேக்சினேட் ஆனவர்கள், 2 தடுப்பூசியும் பெற்றவர்கள் வந்து இந்த குவாரண்டைன் ஹோட்டலில் வந்து 14 நாட்கள் தங்கியிருக்க தேவையில்லை என்பதும் இதில் ஒரு
கட்டுப்பாடாக தளர்த்தப்படும் என்பதும் இது பற்றியும் அவர் அறிவித்திருந்தார். எனவே இது குறிப்பாக கனடிய சிட்டிசன்ஸ் மற்றும் ரெசிடென்ட்ஸுக்கு மட்டும்தான் பொருந்தும் என்பதும், இணையமாக இன்டர்நேஷனல் டூரிஸ்ட் என்று பார்க்கும்போது அவர்களுக்கான கட்டுப்பாடுகள் நீங்குவதற்கு இன்னும் கொஞ்சம் சில காலம் எடுக்கும் என்பதையும் அவர் குறிப்பிட்டு கூறியிருந்தார். எனவே இந்த தளர்வுகள் தற்போது இருக்கின்ற இந்த கொத்துக்களின் குறைந்து கொண்டு போகின்ற இந்த ஒரு நிலைமை தான் அதுக்கு ஏதுவான நிலைமையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது. எனவே இது சரியான முறையில் மக்கள் தொடர்ந்தும் அதுக்கான பயண கட்டுப்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதும் அவர் கூறியிருந்தார். குறிப்பாக சொல்ல போனால் வழமை போல என்னதான் இந்த குவாரண்டைன் ஹோட்டல்ஸ் இந்த விஷயம் இல்லாமல் இருந்தாலும் கூட நெகட்டிவ் ரிசல்ட், அதாவது நீங்கள் வெளியிருந்து உள்ளவரும் சரி இங்கிருந்து வெளியே போகிறீர்களும் சரி, இந்த நெகட்டிவ் ரிசல்ட் என்பது சரியாக உங்களுக்கு இருக்க வேண்டும் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கிறது. பாசிட்டிவ் ரிசல்ட் இருந்தால் அதுக்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுக்கப்படும். தொடர்ந்தும் அவர்கள் இந்த விஷயங்களை சரியான முறையில் கட்டுப்பாடாக கவனிப்பார்கள் என்பதையும் அவர் குறிப்பிட்டு கூறியிருந்தார். குடிமையின் கடன் நிகழ்ச்சியோடு நடக்கின்றீர்கள். அடுத்ததாக பார்க்க இருக்கிற விஷயம் இப்போ செகண்ட் டோசஸ் மும்முரமாக தீவிரமாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. எனவே அதிக அளவு வேக்சின்ஸ் வரும் காலங்களில் கிட்டத்தட்ட அடுத்த வார அளவில் அதிக அளவு வேக்சின் தேவைப்படுகின்றது. இந்த அளவில் அடுத்த வாரம் 7 மில்லியன் மொடர்னா வேக்சின்ஸ் முதன்முறையாக ஃபர்ஸ்ட் பேட்ச் அடிப்படையில் அமெரிக்காவிலிருந்து கனடாவை வந்தடையவிருக்கின்ற என்பதும் ஒரு செய்தியாக இன்றைய தினம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றி கொள்முதல் அமைச்சர் அனிதா ஆனந்த் அவர்கள் இந்த தகவல்களை வழங்கியிருந்தார். குறிப்பாக இது ஃபர்ஸ்ட் பேட்ச் ஃப்ரம் யூஎஸ் என்ற அடிப்படையில் இது வர இருக்கின்றது. அடுத்த வாரம் மட்டில் இது வர இருக்கின்றது. அதனை தொடர்ந்து வழங்கப்படலாம். இதனைத் தொடர்ந்து 2.4 மில்லியன் ஃபைசர் தடுப்பூசிகளும் இதனைத் தொடர்ந்து வர இருக்கின்றன. அடுத்த மாத இந்த எண்ணிக்கையை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட மக்களுக்கு வழங்கப்படுகின்ற தொகையை பொறுத்து அதனுடைய இந்த வாராந்தம் வழங்கப்படுகின்ற தடுப்பூசியின் எண்ணிக்கை குறைவடையும். ஏனென்றால் தொடர்ந்தும் அவர்களுக்கான செகண்ட் டோசஸ் வழங்கப்படுகின்ற இந்த சமயத்தில் மேலும் அவர்களுக்கு தடுப்பூசிகள் தேவைப்படுகின்ற காலத்தில் சரியான விகிதத்தில் இது விநியோகிக்கப்பட வேண்டும் என்பதிலும் அவர் உறுதியாக நினைக்கின்றார் என்பதையும் பற்றி அவர் கூறினார். இப்பொழுது இது பற்றி கொள்முதல் அமைச்சர் அனிதா ஆனந்த் அவர்கள் இன்றைய தினம் என்ன கூறியிருந்தார் என்று இப்பொழுது பார்க்கலாம். As of today, we have delivered 31 million doses to the provinces and territories, and they in turn have administered 27 million doses of vaccine. 70% of eligible Canadians have had at least one dose of vaccine, and Canada is first in the G20 in terms of the share of population with one dose. In terms of Pfizer's vaccine deliveries, Pfizer continues to deliver 2.4 million doses of vaccine per week during the month of June. In terms of Moderna, I would like to share with you a further update on its June deliveries. As I have mentioned previously, we continue to work with the company to stabilize its deliveries to Canada, and that work is paying off. Today, I'm able to announce that Moderna will deliver 7 million doses in June, with shipments commencing next week. These deliveries will include, for the first time, doses from Moderna's U.S. supply chain. I would like to sincerely thank Ambassador Hillman and her team for their tireless efforts to help facilitate this. With the addition of the U.S. supply chain, there are certain regulatory and logistical considerations that are in the process of being addressed, and we will be in a position to provide more specifics concerning specific shipment dates and quantities in next week. With millions more doses arriving prior to the end of June and into the summer months, based on confirmed deliveries alone, Canada is set to receive at least 55 million doses by the end of July. To be clear, that is the minimum number of doses that we anticipate receiving in that time frame. Given my work every day with an incredible team at PSPC, we are continuing to press suppliers to accelerate doses as we have from day one. In fact, we have accelerated 28 million doses from later to earlier quarters in this year alone. டொரண்டோ நேரம் 9:31 நேர்கள் குடிமையின் கடை நிகழ்ச்சியோடு இருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். எனவே கொள்முதல் அமைச்சர் அனிதா ஆனந்த் அவர்கள் அடுத்த வாரம் பெறப்பட இருக்கின்ற தடுப்பூசிகள் விவரம் பற்றி அவர் கூறியிருந்தார்.
அடுத்ததாக கேளுங்கள் திரைப்படம் நிகழ்ச்சி இந்த சனிக்கிழமை இடம்பெற இருக்கின்றன. காலை 11 மணி தொடக்கம் மதியம் 12 மணி வரை அநேகமான சனிக்கிழமைகளில் வந்து கேளுங்கள் திரைப்படம் நிகழ்ச்சி ஒளிபரப்பப்படும். அந்த வகையில் வருகின்ற சனிக்கிழமை கோவிட் நோய் தொற்று காலத்தில் கனடா இமிகிரேஷன் தொடர்பான உங்கள் கேள்விகளுக்கு பதில் வழங்க இருக்கின்றார். எக்ஸ்பர்டைஸ் இமிகிரேஷன் இங்கிலிருந்து ஸ்ரீமதி ரங்கராஜன் அவர்கள் உங்களுக்கான இந்த கனடா இமிகிரேஷன் இந்த நோய் தொற்று காலத்தில் வந்து கனடா இமிகிரேஷன் தொடர்பான உங்கள் கேள்விகளுக்கு பதில் வழங்க இருக்கின்றார். நீங்கள் இணைந்து கொண்டு உங்கள் கேள்விக்கான பதிலை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். வாட்ஸ்அப்பினூடாகவும் தொலைபேசியினூடாகவும் நீங்கள் இணைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். வாட்ஸ்அப் இலக்கம் 4163920033. நேரடியாக தொலைபேசியினூடாக இணைந்து கொள்வதற்கு 4163233304. எனவே வருகின்ற சனிக்கிழமை கேளுங்கள் திரைப்படம் நிகழ்ச்சி காலை 11 மணி தொடக்கம் 12 மணி வரை ஒளிபரப்பப்படும். அந்த வகையில் நீங்கள் இணைந்து கொண்டு கோவிட் நோய் தொற்று காலத்தில் கனடா இமிகிரேஷன் தொடர்பான உங்கள் கேள்விகளுக்கு பதில் வழங்க இருக்கின்றார் எக்ஸ்பர்டைஸ் இமிகிரேஷன் இங்கிலிருந்து ஸ்ரீமதி ரங்கராஜன். எனவே தவறவிடாதீர்கள். 9:33 அடுத்ததாக நாங்கள் நாணய மாற்று வீதம் பார்க்க இருக்கின்றோம். ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் $170 செல்கின்றது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் $60.80 செல்கின்றன. எனவே இப்பொழுது நாணய மாற்று வீதம் பார்க்கலாம். கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜூன் மாதம் 9ஆம் தேதி புதன்கிழமை. இலங்கை 170 இலங்கை ரூபா, இந்தியா 60.50 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.83 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.68 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.74 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.58 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.07 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.10 சிங்கப்பூர் டாலர். கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜூன் மாதம் 9ஆம் தேதி புதன்கிழமை. முப்பதாவது ஆண்டில் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் புகலிடம் தந்த கனேடிய மண்ணில் தலை நிமிர்ந்து வாழ வர்த்தகத்துறையில் மிளிரும் அனைவரும் ஒன்றாக இன்று இணைந்திடுங்கள். கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC. எதிர்காலம் எங்கள் கையில் வாழும் மண்ணை தோள் கொடுத்து வளமாக்குவோம். நிரந்தர கட்டடத்தில் புதுப்பொலிவுடன் 30வது ஆண்டில் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC. கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம். நேரம் 9:34 நேயர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். நாணய மாற்று வீதம் பார்த்தோம். அடுத்ததாக ஒரு தகவல், யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோ விடுத்திருக்கின்ற அறிவித்தல். UFT வந்து தனது அனைத்து மாணவர்களையும் வந்து COVID-19 வேக்சின் பெற சொல்லி கோரியிருக்கின்றது. அனைத்து மாணவர்களும் கட்டாயமாக பெற்றிருக்க வேண்டும் என்ற நிபந்தனையும் அவர்கள் விடுத்திருக்கின்றார்கள். 2021 2022க்கான அந்த ஸ்கூல் இயர் அவர்களுடைய மாணவர்கள் ஸ்பெஷலாக முக்கியமான இந்த குறிப்பாகவும் இந்த UFT ரெசிடென்சில் இருப்பவர்களும் வந்து கட்டாயம் இந்த வேக்சின்ஸை கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும் என்பதும் அவர்கள் வலியுறுத்தியிருக்கின்றார்கள். செப்டம்பர் மாதம் ரீஓப்பன் பண்ணப்பட்டு அநேகமான யூனிவர்சிட்டிஸ் வந்து ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன. அதிலும் குறிப்பாக இந்த UFT வந்து கட்டாயப்படுத்தியிருக்கின்றது. மாணவர்கள் அனைவரும் வந்து வேக்சின் பெற்றிருக்க வேண்டும் என்பதையும் அவர்கள் வலியுறுத்தியிருக்கின்றார்கள். UFTயை தொடர்ந்து மொத்தமாக 7 யூனிவர்சிட்டிஸ் வந்து இந்த ஃபாலில் வந்து செப்டம்பர் மாத அளவில் வந்து ரீஓப்பன் பண்ண இருக்கின்றன. குறிப்பாக சொல்லப்போனால் இது ஸ்டேஜ் 3 இருக்கிற ரீஓப்பனிங்காக கருதப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். கார்ட்டன் யூனிவர்சிட்டி, கல்ஃப் யூனிவர்சிட்டி, குயின்ஸ் யூனிவர்சிட்டி, ரைசன் யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டி டொரண்டோ மற்றும் வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டி மற்றும் வில்ஃப்ரட் லோரியல் யூனிவர்சிட்டி ஆக இந்த யூனிவர்சிட்டிஸ் வந்து மொத்தமாக இந்த 7 யூனிவர்சிட்டிஸும் வந்து இந்த ஃபால் கால பகுதியில் வந்து ஸ்டேஜ் 3 அடிப்படையில் வந்து திறக்கப்பட இருக்கின்றன. அந்த அடுத்த கல்வியாண்டை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து பாடசாலையை பொறுத்த வரைக்கும் சரி, யூனிவர்சிட்டிஸை பொறுத்தும் வரை சரி, இந்த செப்டம்பர் மாத அளவில் வந்து நேரடியான கற்கையை வந்து மாணவர்கள் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது வரைக்கும் வந்து ஆன்லைனில் தான் பாடங்களை கற்க வேண்டும் என்பதையும் வந்து கடந்த வாரத்தில் வந்து அறிவித்திருந்ததும் குறிப்பிடத்தக்க விஷயம். அடுத்ததாக கலையரங்கம் பகுதியில் செல்ல இருக்கின்றோம். இன்றைய கலையரங்கம் பகுதியில் நாங்கள் பார்க்க இருப்பது ஒரு கீபோர்ட் கவர். இந்த கீபோர்ட் கவரை வந்து வழங்கியிருந்த சரண்யா பத்மகாந்தன் அவர்கள். அதாவது பாடலை பொறுத்தவரையில் சொல்ல துடிக்குது மனசு திரைப்படத்திலிருந்து பூவே செம்பூவே என்ற அந்த அழகிய பாடல் அனைவருக்கும் அறிந்த பாடல். அது பாடுவதே கொஞ்சம் கஷ்டமான சொல்லலாம். அந்த வகையில் இந்த கீபோர்டில் வந்து மீட்டது வந்து சாதாரண விஷயம் இல்லை. முடிந்த வரைக்கும் தன்னாலான வகையில் வந்து சிறப்பாக இந்த கீபோர்ட் இசையை வழங்கியிருக்கின்றார்னு சொல்லலாம். எனவே சரண்யா பத்மகாந்தன் வழங்கும் இந்த கீபோர்ட் கவர் இப்பொழுது உங்களுக்காக.
We changed lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. டொரண்டோ நேரம் 9:41 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். கலையரங்கம் பகுதியில் சரண்யா பத்மகாந்தன் வழங்கிய கீபோர்ட் கவர் பார்த்தோம். பூவே செம்பூவே அந்த பாடலினுடைய பின்னணி இசை என்று பார்க்கும்போது நிறைய இசைக்கருவிகள் வந்து அதில் மீட்டப்பட்டிருந்த அந்த பாடலை கம்போஸ் பண்ணப்பட்டிருக்கும். அதை வந்து கீபோர்டில் மட்டும் அந்த அநேகமான இசையை வந்து கொண்டு வர வந்து சாதாரண விஷயம் இல்லை. முடிந்த வரைக்கும் அதனை சிறப்பாக செய்திருந்தால் சரண்யா பத்மகாந்தன் அவர்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய அந்த குடிமை கடன் நிகழ்ச்சியினுடைய வந்து நீங்கள் இப்பொழுது ஜிசி தமிழ் என்று டைப் செய்து ஆண்ட்ராய்டு மற்றும் iOS இலங்கையில் கூட நீங்கள் டவுன்லோட் செய்து எங்கள் நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த ஆப்ஸை டவுன்லோட் செய்வதனூடாக வந்து எங்கள் நிகழ்ச்சிகளை நீங்கள் லைவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் கனடிய செய்திகளும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அதில் உள்ளடக்கப்பட்டிருக்கும். எனவே அது ஐஃபோனாக இருந்தாலும் சரி, ஆண்ட்ராய்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் ப்ளே ஸ்டோர் அல்லது ஆப்பிள் ஸ்டோரில் சென்று ஜிஇசி தமிழ் என்று டைப் செய்து எங்களுடைய ஆப்ஸை வந்து நீங்கள் டவுன்லோட் செய்து எங்கள் நிகழ்ச்சிகளை நீங்கள் நேரடியாக உடனுக்குடன் பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஆப்ஸ் மூலமாக. அடுத்ததாக நாங்கள் பார்க்குற இன்னொரு தகவல் வந்து பார்க்கும்போது இந்த லாக்டவுனில் ஃபேமஸான இன்னொரு விஷயம் இந்த டிரைவ் த்ரூ என்டர்டெயின்மெண்ட் சென்டர்ஸ் என்று சொல்லலாம். அந்த வகையில் வந்து பெரிதும் கவனத்தை ஈர்த்த விஷயம் என்று சொல்ல போனால் இந்த டைனோசர் டிரைவ் த்ரூ இந்த என்டர்டெயின்மெண்ட் வந்து நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கும். அது வந்து மறுபடியும் வந்து இந்த ஜூன் மாத அளவில் வந்து திறக்கப்பட இருக்கின்றது. இப்போ வந்து பார்க்க போனால் ஜூன் 19ஆம் தேதியிலிருந்து ஜூன் 4ஆம் தேதி வரைக்கும் ஒரு டைனோ டிரைவ் த்ரூ பார்க் வந்து ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. லயம் பிரிட்ஜ் மால் இன் ஹாமில்டனில் அமைந்திருக்கின்ற லயம் பிரிட்ஜ் மாலில் தான் இந்த டைனோ டிரைவ் த்ரூ அமையவிருக்கின்றது. கிட்டத்தட்ட $40 ஒரு வெஹிக்கிளுக்கு பெர் வெஹிக்கிள் படி அறவட இருக்கின்றார்கள். இதுவும் வந்து ஏற்கனவே நீங்கள் வெப்சைட்டில் ரிசர்வ் செய்து தான் போக வேண்டும் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். எனவே வளமை விட மேலதிகமாக டைனோசர் வகையில் வந்து இதில் ஆட் பண்ணுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே சிறுவர்களுக்கு இது பெரிதும் என்டர்டெய்னிங்காக இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். எனவே லயம் பிரிட்ஜ் மால் ஹாமில்டனில் அமைந்திருக்கின்றது. வருகின்ற ஜூன் 19ஆம் தேதியிலிருந்து ஜூலை 4ஆம் தேதி வரை இது திறந்திருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். மற்றும் ஏற்கனவே கூறியிருந்தோம் இந்த டொரண்டோ ஜூ கூட வருகின்ற ஜூன் 19ஆம் தேதி வந்து திறக்கப்பட இருக்கின்றது. அதுவும் வந்து ரிசர்வேஷன் அடிப்படையில் தான் இருக்கும். மற்றும் முக்கியமான கட்டுப்பாடுகள் வந்து பார்க்கும்போது ஃபேஸ் கவரிங், சோஷியல் டிஸ்டன்ஸ் மற்றும் டைம் டிக்கெட் இந்த வகையில் வந்து இந்த கட்டுப்பாடுகள் அங்கே விதிக்கப்பட்டிருக்கின்றோம். அதே நேரம் அவுட்டோர் ஏரியாஸ் மட்டும்தான் அதில் திறக்கப்பட்டிருக்கும். இன்டோர் செக்ஷன்ஸ் வந்து மூடப்பட்டிருக்கும். எனவே சரியான கட்டுப்பாட்டுகளுடன் தான் வந்து இந்த டொரண்டோ ஜூவும் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. எனவே ப்ரீ புக்ட் ஆன்லைனும் கூட இந்த வாரம் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. முடிந்தவரை அதையும் ரிசர்வ் செஞ்சு ஓரளவு சிறுவர்களை சமாதானப்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்ததாக நாங்கள் கனடாவின் முக்கியமான நகரங்களில் நாளை காலை எப்படி இருக்க போகின்றது என்று இப்பொழுது பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜூன் மாதம் 10ஆம் தேதி வியாழக்கிழமை நிலவும் காலநிலை.
டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 25 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 16 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரியொளி நிறைந்த நாளாக இருக்கும். ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 26 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 16 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரியொளி நிறைந்த நாளாக இருக்கும். மான்ட்ரியாலில் அதிகூடிய வெப்பநிலை 24 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 18 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரியொளி நிறைந்த நாளாக இருக்கும். கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 12 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 7 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 19 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 11 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரியொளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜூன் மாதம் 10ஆம் தேதி வியாழக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோ நேரம் 9:45 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இருக்கின்றீர்கள். இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். நாளை கனடாவின் முக்கியமான நகரங்களில் காலை எப்படி இருக்க போகின்றது பார்த்தோம். நாளை பொறுத்த வரைக்கும் ஓரளவு சீரான காலையே நிலவுகின்றது கடந்த 2 நாட்களுடன் ஒப்பிடுகையில். மற்றும் நேற்று தான் லோட்டோ மேக்ஸினுடைய பரிசு தொகை வெற்றி பெறப்படவில்லை. அதனால் அடுத்த குழுக்களுக்கான இந்த பரிசு தொகை அதிக அளவு தொகையாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட $120 மில்லியன் இது இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இது ஒரு ஜாக்பாட்டாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இப்படி பார்த்தால் கனடா ஹிஸ்டரியில் இது மிகப்பெரிய ஒரு லக்கி ட்ரோவாக அமையும் என்பதும் இதில் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கும். அதே நேரம் $70 மில்லியன் மற்றும் $1 மில்லியன் மற்றும் 50 மேக்ஸ் மில்லியன் பிரைஸஸ் இதனுள் அடங்கும் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். எனவே உங்கள் அதிர்ஷ்டத்தை சரிபார்த்துக் கொள்வதற்கு அடுத்த லாட்டோ மேக்ஸில் நீங்கள் சீட்டுகளை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக கனடிய செய்திகள் பார்க்க இருக்கின்றோம். செய்திகளை வழங்குகின்றார் PS சுதாகரன். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று ஜூன் மாதம் 9ஆம் தேதி புதன்கிழமை. கொலம்பியா குரூப் ஆதரவில் goodeveningcanada.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். புலம்பெயர்ந்தோர் கோவிட் தொற்றின் காரணமாக மரணமடைவதற்கு அதிக ஆபத்து உள்ளதாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கனடாவின் புதிய அறிக்கை ஒன்று தெரிவிக்கிறது. இன்று வெளியான அறிக்கை புலம்பெயர்ந்தோர் அதிக இறப்பு அபாயத்தை எதிர்கொண்டதாக கூறுகிறது. தொற்றின் முதலாவது அலையின் போது கனடாவில் பிறந்தவர்களை விட புலம்பெயர்ந்தோர் இறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் என இந்த புதிய ஆய்வு தெரிவிக்கிறது. இந்த ஆய்வின்படி 2020 மார்ச் தொடக்கம் 2020 ஜூலை வரை கனடாவின் கோவிட் இறப்புகளில் 25% குடியேறியவர்கள் என தெரிய வருகிறது. முழுமையாக தடுப்பூசி போடப்பட்ட கனேடிய பயணிகளுக்கு தனிமைப்படுத்தல் கட்டுப்பாடுகளை முடிவுக்கு கொண்டுவர முடிவு செய்யப்பட்டுள்ளது. அடுத்த மாதத்தில் இருந்து இந்த நடைமுறை அமலுக்கு வரும் என சுகாதார அமைச்சர் பேட்டி ஹைடு தெரிவித்தார். முழுமையாக தடுப்பூசி போடப்பட்ட கனேடிய பயணிகளுக்கு விடுதிகளில் தங்குவது, 14 நாள் தனிமைப்படுத்தல் ஆகிய நடைமுறைகள் முடிவுக்கு வரவுள்ளன. எல்லை நடவடிக்கைகளை கட்டம் கட்டமாக தளர்த்துவதற்கான முதல் கட்டத்தை சுகாதார அமைச்சர் ஹைடு இன்று அறிவித்தார். கோவிட் தொற்று காரணமாக கனடா அத்தியாவசியமற்ற பயணத்தை தடை செய்த 1 வருடத்துக்கு மேலாக காலத்தின் பின்னர் இந்த அறிவித்தல் வெளியாகியுள்ளது. இந்த மாற்றங்கள் புதிய தொற்றுகளின் எண்ணிக்கை, தடுப்பூசி விகிதங்களின் ஏற்ற இறக்கங்கள் ஆகியவற்றுடன் தொடர்புடையது எனவும் இன்று அமைச்சர் கூறினார். ஏனைய நாடுகளில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகள் அல்லது முழுமையாக தடுப்பூசி பெறாத கனேடியர்கள் சுதந்திரமாக பயணிக்க இன்னும் சில காலம் எடுக்கும் என மத்திய அரசு கூறுகிறது. இதேவேளை வேக்சின் பாஸ்போர்ட் என்ற தடுப்பூசி ஆவணங்களின் ஆதாரம் எவ்வாறு அமையும் என்பது குறித்து மாகாணங்களுடனும் தொடர்ந்தும் ஆலோசித்து வருவதாக அமைச்சர் டாமினிக் லெப்லாங் கூறினார். லண்டன் ஒன்டாரியோவில் முஸ்லிம் குடும்பம் மீது வாகனத்தால் தாக்குதல் மேற்கொண்ட சந்தேக நபர் மீது பயங்கரவாத குற்றச்சாட்டுக்களை பதிவு செய்வது குறித்து காவல்துறையினர் ஆராய்ந்து வருகின்றார்கள்.
லண்டன் காவல்துறை தலைவர் ஸ்டீவ் வில்லியம்ஸ் இன்று இந்த தகவலை தெரிவித்தார். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 மீது வாகனத்தை மோதிய 20 வயதான சந்தேக நபர் மீது குற்றச்சாட்டுகள் பதிவாகியுள்ளன. இவர் மீது வாகன தாக்குதல் தொடர்பான 4 முதல்நிலை கொலை குற்றச்சாட்டும் ஒரு கொலை முயற்சி குற்றச்சாட்டும் சுமத்தப்பட்டுள்ளது. இவர் குறித்த விசாரணை தொடர்கின்ற நிலையில் வேறு எந்த குழுக்களுடன் எந்தவிதமான தொடர்புகளும் இவருக்கு இருந்ததாக இதுவரை தெரியவில்லை என காவல்துறை தலைவர் கூறியிருக்கின்றார். ஆனாலும் சந்தேக நபரை பயங்கரவாத குற்றச்சாட்டுக்கு உட்படுத்துமாறு கோரிக்கைகள் அதிகரித்திருக்கின்றன. இது ஒரு பயங்கரவாத தாக்குதல் என கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ உட்பட பலரும் பகிரங்கமாக கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அடுத்த மாதத்தின் இறுதிக்குள் கனடா குறைந்தது 55 மில்லியன் தடுப்பூசிகளை பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கொள்முதல் அமைச்சர் அனிதா ஆனந்த் இன்று இந்த தகவலை வெளியிட்டார். இவற்றில் 7 மில்லியன் மொடோனா தடுப்பூசிகள் இந்த மாதம் கனடாவை வந்தடைய உள்ளன. அடுத்த வாரம் முதல் மொடோனா தடுப்பூசிகள் கனடாவுக்கு விநியோகிக்கப்படும் என அமைச்சர் கூறினார். கனடா இந்த வாரம் தொடர்ந்தும் வாராந்தம் 2.4 மில்லியன் ஃபைசர் தடுப்பூசிகளை பெறவுள்ளது. அடுத்த மாதம் இந்த எண்ணிக்கை வாராந்தம் 2 மில்லியன் தடுப்பூசியாக குறைய உள்ளது. இன்று வரை கனடா 27 மில்லியனுக்கும் அதிகமான தடுப்பூசிகளை கனேடியர்களுக்கு வழங்கியுள்ளது. கனடாவின் 7 நாள் சராசரியான புதிய தினசரி கோவிட் தொற்றின் எண்ணிக்கை கடந்த ஆண்டு இலையுதிர் காலத்தின் பின்னர் மிக குறைந்த அளவில் பதிவாகியுள்ளது. இன்று கனடாவின் தலைமை பொது சுகாதார அதிகாரி வைத்தியர் தெரேசா டேம் இந்த தகவலை வெளியிட்டார். கனடாவின் 7 நாள் சராசரியான புதிய தினசரி தொற்றின் எண்ணிக்கை 1800க்கும் குறைவாக உள்ளது. இன்று கனடாவில் 1388 தொற்றுகள் பதிவாகியுள்ளன. கொலம்பியா குரூப் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். குறிப்பிட்ட சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு கேளுங்கள் தரப்படும் தகவல் நிகழ்ச்சி. மருத்துவம், காப்புறுதி, வருமான வரி, வீடு வாங்குவது விற்பது, வீட்டு அடமான கடன், உளவள ஆலோசனை, வாகன காப்புறுதி, குடிவரவு மாற்றங்கள் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கும் வல்லுநர்களை அழைத்து வந்து அவர்கள் மூலமாக உங்கள் கேள்விகளுக்கு பதில் வழங்கும் நிகழ்ச்சி கேளுங்கள் தரப்படும். சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். டொரண்டோ நேரம் 9:52 நேர்கள் குடிவின் கடை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர்கள் கொலம்பியா குரூப். கேளுங்கள் தரப்படும் நிகழ்ச்சி வருகின்ற சனிக்கிழமை இடம்பெற இருக்கின்றது. காலை 11 மணி தொடக்கம் மதியம் 12 மணி வரை இடம்பெற இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில் எக்ஸ்பர்டைஸ் இமிகிரேஷன் இங்கிலிருந்து ஸ்ரீமதி ரங்கராஜன் அவர்கள் இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். இதில் நீங்கள் கோவிட் நோய் தொற்று காலத்தில் கனடா இமிகிரேஷன் தொடர்பான உங்கள் கேள்விகளுக்கு இவர் பதில் வழங்க இருக்கின்றார். நீங்கள் நேரடியாக தொலைபேசியினூடாகவும் இணைந்து கொள்ளலாம் மற்றும் வாட்ஸ்அப்பினூடாகவும் இணைந்து கொள்ளலாம். வாட்ஸ்அப்பினூடாக இணைந்து கொள்வதற்கு 4162220033, தொலைபேசியினூடாக இணைந்து கொள்வதற்கு 4163233304 இந்த இலக்கத்தை தொடர்பு கொள்ளும் மூலம் நீங்கள் நேரடியாக நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். கோவிட் நோய் தொற்று காலத்தில் கனடா இமிகிரேஷன் தொடர்பான உங்கள் கேள்விகளுக்கு பதில் வழங்க இருக்கின்றார் எக்ஸ்பர்டைஸ் இமிகிரேஷன் இங்கிலிருந்து ஸ்ரீமதி ரங்கராஜன். வருகின்ற சனிக்கிழமை கேளுங்கள் தரப்படும் நிகழ்ச்சி காலை 11 மணி தொடக்கம் 12 மணி வரை தவறப்படாதீர்கள். எனவே இத்துடன் குடிவின் கடை நிகழ்ச்சி இன்றைய தினம் நிறைவு பெறுகின்றது. எங்கள் நிகழ்ச்சிகளை நீங்கள் வார நாட்களில் தினமும் 9 மணி தொடக்கம் 10 மணி வரை நேர்கள் யூடியூப் லைவ் மற்றும் ஃபேஸ்புக் லைவ் மற்றும் ஐபிடிவினோடாகவும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் எங்களுடைய ஆப்ஸும் இப்பொழுது நீங்கள் உபயோகிக்கக்கூடியதாக இருக்கும். ஆண்ட்ராய்டாக இருந்தாலும் சரி, ஆப்பிள் ஃபோனாக இருந்தாலும் சரி, நீங்கள் ப்ளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் வந்து ஜிஇசி தமிழ் என்று டைப் செய்து எங்கள் ஆப்ஸினை வந்து நீங்கள் டவுன்லோட் செய்து நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். எங்கள் நிகழ்ச்சிகளை நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் அந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். எனவே இத்துடன் இன்றைய குடிவின் கடை நிகழ்ச்சி இதை நிறைவு பெறுகின்றது. எங்கள் நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க, உங்கள் நண்பர்களுக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். முக்கியமாக எங்கள் யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்பதையும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் நாளை மற்றொரு குடிவின் கடை உங்களை சந்திக்கும். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது ஜேபி என்கின்ற ஜெயபிரகாஷ். நன்றி, வணக்கம்.